ஹலோ கைஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஆல்ரெடி நம்ம கைட்லி கோட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரீபூட் பேட்ச் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ முடியும் போது வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரீபூட் பேட்ச்சை லான்ச் பண்ண வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் நாங்கள் கொடுக்குறோம், போய் பாருங்கள். என்னென்னா அதில் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருப்போம். மார்ச் ஏப்ரல் வரைக்குமே டெய்லி என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் என்னென்ன ஷெட்யூல் அப்படின்ட்டு ஷெட்யூல் படி டெய்லியும் வந்துட்டு ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ எண்டில் இன்னொன்று என்னென்னா, இப்போ ஆல்ரெடி ஷெட்யூல் படி கிளாஸ் போயிட்டுருக்குல்ல, அதோடைய ஒரு சாம்பிள் வீடியோ குவான்ஸ் இது வந்துட்டு அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ அப்கமிங் அடுத்தது இப்போ எஸ்பிஐயோடைய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ ஜேஓட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருது. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும், இந்த வருஷம் எஸ்பிஐ வந்து வேக்கன்சி அதிகமாக வரப்போகுது, நிறையா சோர்ஸஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். ஆல்ரெடி இருக்க நம்ம கோட்டோடைய ரீபூட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக உங்களுக்கு A to Z ப்ரிப்பரேஷன்லேருந்து என்னென்ன தேவை, என்னென்ன மெட்டீரியல்ஸ், கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணி டெய்லி அதுக்கான மார்க்கும் கொடுத்து ஒரு நாளைக்கு 2 மார்க்ஸு அதுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் ரீபூட் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கு கொடுக்குறோம், போய் பாருங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. இவ்வளோ கண்டென்ட் ஒர்க் வேறு எதுலேயும் இருக்காது. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எண்டில் பார்த்தீங்கன்னா குவான்ஸோடைய ஆல்ரெடி லைவ் கிளாஸஸும் டீச் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே ஒரு முக்கியமான செஷன்ஸ் அப்படின்னா அதை வந்து லைவில் டீச் பண்ணி நெக்ஸ்ட் டே அதுக்கோட டாப்பிக்கோட டெஸ்ட்டும் கொடுத்து எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோடைய சாம்பிள் வீடியோ தான் இருக்கும், ஒரு செட் டிஏ இது இருக்கும், பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரீபூட் பேட்சை இப்போயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ பிஓ ஜேஏக்கு இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரி போலாமா? இன்னைக்கு வந்து மெயின்ஸ் லெவலில் இருக்க பார் கிராஃப் டிஐ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு கோட் யூடியூப் சேனலில் பாருங்கள், இன்னைக்கு மார்னிங் வந்து ஷெட்யூலும் லான்ச் பண்ணியிருப்போம். ஓகேவா? அது உங்களுக்கு இதில் இல்லாமல் அதுலேயும் நாங்கள் வந்து ஷெட்யூல் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதுவுமேவும் போய் பாருங்க. சரியா? இன்னையிலேருந்து அதுவுமே டெய்லி யூடியூப்லேயும் என்னோட மெயின் செஷன் வந்துடும். சரிங்களா? ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபர்ஸ்ட் பார் கிராஃப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The bar graph given below shows the percentage distribution of average salary of a male employee of a company out of sum of average salary of male employees of all 5 companies together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And percentage distribution of average salary of a female employees of a company out of sum of average salary of female employees of all 5 companies together. ஓகே, அப்படின்னா என்ன, ஏதாச்சும் புரிஞ்சுதா? இல்ல எனிஒன்? எனக்கு எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணி பேசுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆன்சர் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு நான் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அடுத்தடுத்து டக்குன்னு மூவ் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுதா இது? சரி, ஓகே. இது படிச்சிட்டீங்களா? நான் டேபிள் காமிக்கிறேன், பார்த்தா புரியும். டேபிள் தெரியுதா? டேபிள் என்ன கொடுத்துருக்கான்? percentage distribution of average salary of male employee, percentage distribution of average salary of female employee. கொஸ்டின்லயும் அதே தானே கொடுத்துருந்தா. என்னது? percentage distribution of, இங்க இருக்கு பாருங்க, average salary of a male employee of all company out of sum of average salary of male employees of all 5 companies. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க கைஸ். என்ன புரிஞ்சிருக்கீங்க? என்ன கொடுத்துருக்கான்? எனிஒன்? சம் ஆஃப் ஆவரேஜ் ஆல்ரெடி கொடுத்துருக்கான் சார். அதை வச்சுட்டு நம்ம வந்து அந்த 15% 20% வச்சு நம்ம ஆவரேஜ் சேலரி ஒவ்வொருத்தனும் கண்டுபிடிக்கலாம். புரியல, ஒரு நிமிஷம் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? மறுபடியும் எக்ஸ்பிளைன். சம் ஆஃப் அந்த ஆவரேஜ் எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கானே சார், 3.6 lakhs. மேல் எம்ப்ளாயிஸுக்கு ஒன்று கொடுத்துட்டான், ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் வந்து 20% மோர் தேன் மேல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ வந்து இதில் 3.6 into 455 போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம 28.8ன்னு வரும் ஃபீமேலுக்கு. ஸோ 2.88 lakhs. 20% மோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 20%னா எவ்வளோ? மேல் 6 சார், அதாச்சும் மேல் 6 ஃபீமேல் 5. ஓகே, 30%, 3 lakhs.
சரி, அது ஓகே, அது நோட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். இங்க கிராஃப்ல கீழே ஒண்ணு கொடுத்துருக்குமே அப்படின்னா என்ன? இது அதுக்கு என்ன மீனிங்? அதாச்சும் எல்லா மேலுக்குமானா ஒரு ஆவரேஜ் சேலரி தானே சார் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மேல்ஸ் நமக்கு தெரியாது அப்படிதான்டா. ஓகே, சரி, இப்ப என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நோட்ல பாருங்க, ஆவரேஜ் சேலரி ஆஃப் மேல் எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஆல் கம்பெனிஸ் கொடுத்துட்டானா ஒண்ணு, அதுதான் 3.6 lakhs. அப்போ மேலுக்கு வந்து 3.6 lakhs. ஸோ மேல் வந்து 20% மோர் தேன் தட் ஆஃப் ஃபீமேல், ஃபீமேலை விட. ஸோ 20%னா என்ன? 1/5. அப்போ 5 இஸ் ஃபீமேல், 5 + 1 6. ஏன்னா மேல் ஜாஸ்தியா இருக்காங்களா, அப்போ 6 இஸ் மேல். அப்போ 6 பார்ட் இஸ் 3.6 lakhsனா 5 பார்ட் என்ன வரும் அடிச்சு கொடுத்தா 30. ஸோ 3 lakhs. அப்போ ஃபீமேல்ஸ் எல்லா கம்பெனி இதுவும் ஃபீமேலோட சேலரிஸ் எல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது எவ்வளோ? 3 lakhs அப்படின்ட்டான். ஸோ இப்போ இந்த டேபிள் என்ன அப்படின்னா, இது பாருங்க, பி கியூ ஆர் எஸ் டியா. எல்லாமே வெறும் ஆவரேஜ் சேலரியை பத்தி தான் பேசியிருக்காங்க. நோ, என்ன சொல்றது, டைரக்டா சேலரியை பத்தியே பேச கிடையாது. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் நீங்க கொடுத்துருக்கோம், percentage distribution of average salary of a male employee of a company அப்படின்னா என்ன? கம்பெனி பிஓ கியூஓ அவுட் ஆஃப் சம் ஆஃப் ஆவரேஜ் salary of male employees of all 5 companies. யாரோ பேசுறீங்க? உங்களுக்கு மியூட் பண்ணிக்கோங்க சரிங்களா? யாராச்சும் பேசுறவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அதர்ஸ் மியூட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேற சவுண்ட்ஸ் வரும். அதுக்காக நீ பேசும்போது அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. இப்போ எல்லா கம்பெனிஸோட மேல் எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோ? 3.6 lakhs. அதுல இருந்து தான் ஒவ்வொருத்தருக்கும் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். அப்போ 3.6. 3.6ல 15% எவ்வளோன்னு போடுங்க. அதுதான் கொஷின் கிவன். ஓகேவா? இப்போ என்ன வரும்? 3,60,000. அதுல 15% எவ்வளோ? 54. அப்போ கம்பெனி பில 54,000. யா, தமிழ் ஆன்சர் பண்ணிக்கணும். ஸோ கம்பெனி பில மேல்ஸோட ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜ் எல்லாமே ஆவரேஜ் பத்தி மட்டும்தான், எங்கேயுமே டைரக்ட் சேலரி கொடுக்கல. ஸோ எல்லாமே ஆவரேஜ் சேலரி. ஓகேவா? 54,000. புரிஞ்சுதா? ம், சொல்லுங்க. இப்போ இது புரிஞ்சதா எல்லாருக்குமே? எவ்ரி ஒன் கிளியரா? புரிஞ்சதா எல்லாருக்கும்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஸோ 5 கம்பெனியோட மேலோட ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிச்சிட்டோம், ஃபீமேலுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுல இருந்து தான் ஒவ்வொரு பர்சன்டேஜ், ஒவ்வொன்றுக்கும் பி கியூ ஆர் எஸ் டிக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கான பர்சன்டேஜ் போட்டோம்னா நமக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் மேலோட ஆவரேஜ் சேலரி கிடைச்சிரும், ஃபீமேலோட ஆவரேஜ் சேலரியும் கிடைச்சிரும். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ அதனாலதான் வேர்டிங்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பயங்கரமா அந்த வேர்டிங்ஸை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ இதே மாதிரி ஃபீமேலுக்கு பாருங்க 3 lakhs. பில ஃபீமேல்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கலாம்? 20%. 20%னா எப்படி சொல்லியிருக்கேன்னா 1/5. அப்போ எவ்வளவு வரும்? ஃபீமேல் 60,000. ஸோ வந்துருச்சா? ஸோ இதே மாதிரியே எல்லாருக்கும் போடுங்க. அப்போ என்ன வரும்? இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். அப்போ 3600 36ன்னு வச்சுக்கோங்க. 36 இன்டூ கியூக்கு 36 இன்டூ 25. ஓகேவா? 36 இன்டூ 25 போட்டா எவ்வளவு வரும்? 36 இன்டூ 25 900. இங்க ஒரு 2 ஜீரோ இருக்கு. ஸோ 90,000. ஸோ கியூல மேலோட ஆவரேஜ் சேலரி இஸ் 90,000. அதே மாதிரியே இங்கேயும் வந்துட்டு இப்போ இது 1/5 நான் போட்டேன். 100னா இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். மிச்சம் எவ்வளவு இருக்கு? 3,000. ஸோ இங்க கியூக்கு எவ்வளவு இருக்கு? கியூல ஃபீமேல் எவ்வளவு? 21 22. அப்போ 3 இன்டூ 22 எவ்வளோ? 66. அதுக்கப்புறம் இங்க 1 2 3 ஜீரோஸ் இருக்கு. அவ்வளவுதான். இந்த மாதிரி கால்குலேஷனா ஃபாஸ்டா சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க எக்ஸாம்ல. ஓகேவா? ஓகே.
நிஷாந்தனி என்ன அனுப்பிச்சிருக்கீங்க? மேல் புரியல, வெறும் மேல் மட்டும் அனுப்பிச்சிருக்கீங்க. வாட் இஸ் தட்? நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு ஆருக்கு பாருங்க 20%. ஸோ 36 இன்டூ 2 எவ்வளோ? 72. இந்த 20ல ஒரு ஜீரோ இருக்கும், இங்க ஒரு ரெண்டு ஜீரோ, ஸோ 72,000. அடுத்தது 3 இன்டூ இங்க எவ்வளோ 10, அப்ப 30. 3 இன்டூ 10 இஸ் 30யா? இங்க எத்தனை ஜீரோ? மூணு ஜீரோஸ், ஸோ 30,000. அடுத்தது எஸ், எஸ்க்கு எவ்வளோ வேல்யூ? 30%. ஸோ 30 இன்டூ 36. 36 இன்டூ 3 எவ்வளோ? 108. அப்புறம் மூணு ஜீரோ. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்தாண்ட வந்து எஸ்ல ஃபீமேல் எவ்வளோ? 16. ஸோ 16 இன்டூ 3 இஸ் 48. ஸோ 48,000. அடுத்தது 10. ஸோ இங்கே 36,000. இந்த அண்ட வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டீல வந்து வேல்யூ வந்து 96. ஸோ 96,000. சாரி, அவ்வளோதான். இப்போ டேபிள் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஓகேவா எல்லாருக்குமே? சரி, இப்போ கொஸ்டின்ஸ் போயிடலாமா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்? சிம்பிள். ஓகே, கொஸ்டின்ஸ் போலாமா? ஓகே, ஸோ இதுதான் பாருங்க நம்ம சால்வ் பண்ண டேபிளோடைய இது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஃபார் கம்பெனி டி ஆன்சர் போட்டிங்களா? இல்லை, யாருமே போடல. For company D, if difference between male and female employees is 1 or 2 and the average salary of an employee is 76,000, then find total employees in company. சொல்லுங்க. ம் ஒருத்தர் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, அதர்ஸ்? சரி, ஓகே. ஜெய்சன் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே,
சாரி கைஸ். என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? ஜெய்சன் 306 316. ஓகே, சரி சால்வ் பண்ணலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? ஃபார் கம்பெனி டி, இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இஸ் 102 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜ் சேலரினா என்ன? மேல் பிளஸ் ஃபீமேல் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்றதான ஆவரேஜ் சேலரி. அப்போ இங்க பாருங்களேன், இது வந்து எவ்வளோ? இது 36,000, இது 96,000. ஜஸ்ட் 1 மினிட் கூட இல்லை இந்த சம் கூட. அப்போ மேலுக்கு எவ்வளோ வரும்? மேல வந்து நான் 36, இந்த ஜீரோவெல்லாம் கேன்சல் கட் பண்ணிடு. இங்க 96, ரெண்டுக்குமான ஆவரேஜ் தானே இது 76,000. அப்போ 76 போடலாமா? இங்கேயும் இந்த ஜீரோ கட் பண்ணிடு. இப்போ மிக்சர் அலிகேஷன் டைப்ல போடுங்க. 96 minus 76 20. 76ல 36 போனுச்சுன்னா அவ்வளோ 40. இப்போ ரேஷியோ என்ன? 1:2. If the difference between male and female employees is 1:2, அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 part is 1:2. அவன் என்ன கேட்டிருக்கான்? டோட்டல் எம்ப்ளாயிஸ். அப்போ மேல் பிளஸ் ஃபீமேல் 2 + 1 3. இப்போ 3 part என்ன? ஸோ ஆன்சர் இஸ் வாட்? 306. ஆப்ஷன் இ, none of these. ஓகேவா? யா. அர்ச்சனா, ஜெய்சன் கரெக்ட். ரேணு, சத்யஸ்ரீ சூப்பர். ஆன்சர் இஸ் வாட்? ஆப்ஷன் 306. ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஓகேவா? இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? போட்டு பெருசா உட்காந்து போட்டுட்டு இருக்க தேவை. ஜஸ்ட் அலிகேஷன் மிக்சர் டைப்ல போட்டா 2 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். 2 மினிட்ஸ் கூட கிடையாது, 1 மினிட்ஸ் தான். ஓகேவா? ஏன்னா மேலோட சேலரி தெரியும் ஆவரேஜ், ஃபீமேலோட சேலரியும் தெரியும். ரெண்டு பேர்த்தோட ஆவரேஜ் கொடுத்துட்டோம். அப்ப மிக்சர் அலிகேஷன்ல போட்டா மேலுக்கும் ஃபீமேலுக்குமான ரேஷியோ வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். யாராவது சால்வ் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் டீச் பண்றேன். இஃப் தேர் இஸ் எனி அதர் கம்பெனி யூ, புதுசா ஒரு கம்பெனி பத்தி பேசியிருக்காங்க யூன்னு. ஓகே, சரி. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் salary ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ், மேல் தான் கிரேட்டர் than ஃபீமேல், இஸ் 10,000 less than the difference between the average salary of male and female employees in company R. So Rல எவ்வளவு இருக்கு? இங்க 72 இருக்கு, இங்க 30 இருக்கு. அப்ப 72 minus 30 எவ்வளோ? 42. ஸோ 42,000. அதுல 10,000 லெஸ். அப்படின்னா யூல மேல் மைனஸ் ஃபீமேல் எவ்வளோ? 32,000. ஓகேவா? சரி. ஆவரேஜ் salary of an employee in U is 96,000 and total employees in company U is 40. Find maximum possible average salary of a female employee. அப்போ இங்க பாருங்களா, மேல் மைனஸ் ஃபீமேல் 32,000. நான் என்ன பண்றேன்? லெட் ஃபீமேல வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ மேல் எப்படி வரும்? ஃபீமேல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா மேல் எவ்வளவு வரும்? எக்ஸ் பிளஸ் 32,000 இதுல இருந்து. ஓகே, ஓகேவா? ஸோ எக்ஸ் பிளஸ் 32,000. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்கான்? இங்க பாருங்களேன், டோட்டல் எம்ப்ளாயிஸ் கொடுத்துறான். எவ்வளவு பேரு? 40 பேரு. ஃபைண்ட் மேக்ஸிமம் பாசிபிள் ஆவரேஜ் salary ஆஃப் ஃபீமேல். ஓகே, ஒரு ஃபீமேலோட மேக்ஸிமம் பாசிபிள் ஆவரேஜ் கேட்கறாங்க. நம்பர் ஆஃப் ஃபீமேல் வந்து என்ன சொல்ல, மேல கிராஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ மேக்ஸிமம், அப்போ ஃபீமேல்ஸ் எவ்வளவு இருக்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க. அப்ப ஃபீமேல்ஸ் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் என்ன எவ்வளவு கவுண்ட்ஸ் இருக்க முடியும்? மினிமம் எவ்வளவு இருக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் இருக்கு? டோட்டல் 40 கொடுத்துட்டாங்க. ஃபீமேல் வந்து மேல விட ஜாஸ்தியா போகக்கூடாது. அப்ப ஃபீமேல் மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கலாம்?
ஓகே, குட் ட்ரை, பட் சின்ன ட்விஸ்ட். என்னாச்சு இங்க பாருங்க, நாட் மோர் தேன் தானே சொல்லியிருக்காங்க, நாட் மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு சொல்லலையே. அப்போ 1 to 20 இருக்கலாம்ல. யா சூப்பர் ஸ்வாதிகா, கரெக்ட். ஸோ 1 to 20 இருக்கலாம். பிரசன்னா சூப்பர். அவங்க நாட் மோர் தேன், அதிகமாக தான் போகக்கூடாது, ஈக்குவலா இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி இன்டைரக்ட்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் கரெக்டா யோசிங்க. அப்போ ஃபீமேல் வந்து மினிமம் 1 இருக்கலாம், மேக்சிமம் எவ்வளோ இருக்கலாம், 20 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? அவங்க நாட் மோர் தேன் ஈக்குவல் டுனா தான் மேக்சிமம் 19 வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாட் மோர் தேன், அதிகமாக தான் போகக்கூடாது. ஸோ ஈக்குவலா இருக்கு. ஸோ 1 to 20. பிரதீஷா ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்துடலாம். நீங்க போட்டிருக்க ஆன்சருக்கு ஆப்ஷன் இல்லையே, வெறும் 88,000. ஓகே, பார்ப்போம், செக் பண்ணிடலாம். ஸோ 1 to 20 இருக்கலாமா? சரி, அப்போ அப்ப மேல் எவ்வளோ? சப்போஸ் இப்போ இப்போ மினிமம் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ ஃபீமேல் வந்து 1 மட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா, மேல் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஸோ 39 இருப்பாங்களா? ஸோ 39 இருப்பாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, டோட்டலா ஆவரேஜ் சேலரி அவன் கொடுத்துட்டான். ஆவரேஜ் சேலரி ஆஃப் அன் எம்ப்ளாயி இன் கம்பெனி அப்படின்னா மேலோடது ஃபீமேலோடதையும் டோட்டல் சேலரி ஆட் பண்ணி டோட்டல் மேல் ஃபீமேல டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ கொடுத்துட்டோம், 96,000. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணணும். அப்போ இங்க பாருங்க, மேலுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் இப்போ, ஃபீமேல். ஸோ மேல் 39, அப்போ 39 இன்டூ எக்ஸ் பிளஸ் 32,000. கரெக்டா? ஏன்னா இதுதானே சேலரி அவங்களோடது. என்னது ஆவரேஜ் சேலரி தானே நான் எடுத்திருக்கேன். ஃபீமேலோட ஆவரேஜ் சேலரி எக்ஸ்னு எடுத்திருக்கேன். அப்ப மேலோட ஆவரேஜ் சேலரி எக்ஸ் பிளஸ் 32,000. அப்ப நான் மேல் 39 பேரு பிளஸ் ஃபீமேல் எவ்வளவு பேரு, ஒருத்தங்க. ஸோ 1 இன்டூ எக்ஸ் எதுக்கு ஈக்குவல், அங்க கொடுத்திருக்கிற 96,000 இன்டூ டோட்டல் எவ்வளவு, 40 பேர் தானே டோட்டல் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? அப்போ இது சால்வ் பண்ணா என்ன வரும் நமக்கு? ஸோ 39x பிளஸ் 32 இன்டூ 39 எவ்வளோ, 32 into 39. So 1248,000 plus x equal to 96 into 4. 4 9s are 4 6 are 24. அப்ப 384, 3 0, இங்க ஒரு 0. ஓகே, அப்ப 39x plus x எவ்வளோ? So 40x is equals to 3840, எத்தனை 0? 000. ஓகே, minus 1248,000. ரொம்ப அதிகமா போட்டோமோ? ஓகே, 384 எவ்வளவு வரும்? 25. இப்போ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 2592,000 வரும். அப்ப x is equals to என்ன, இந்த 0 இந்த 0 கேன்சல் மிச்சம், 4 6 ஆர் 4 4 ஆர் 4 8 ஆர் 32, 2 0. ஸோ 64,800 ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. எப்போ ஃபீமேல் ஒருத்தங்க மட்டும் இருக்கும்போது. இப்போ ஃபீமேலோட ஆவரேஜ் சேலரி எவ்வளவு வந்திருக்கு? 64,800. எப்போ ஃபீமேல் 1ன்னு போடும்போது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபீமேலுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு போடலாம்னு சொல்லியிருக்கோம், 20 போடலாமா? அப்போ மேக்ஸிமம் போட்டா சொல்லுங்க. இதை மட்டும் அப்படியே அழிச்சிடணும். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் என்ஸையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஒரு தடவை. ஓகேவா? அப்போ ஃபீமேலுக்கு 20 போட்டா இங்க மேலும் எவ்வளவு வருவோம், 20 வந்துருவானா? அப்போ ஃபீமேல் எவ்வளவு வரும், 20x பிளஸ் இந்த 20 இன்டூ எக்ஸ் எவ்வளவு, 20x பிளஸ் 32 இன்டூ 2, 64. மொத்தம் 3 4 0 இருக்கு, 1 2 3 4 0 ஈக்குவல் டு சேம் 96 இன்டூ 4 எவ்வளவு, 384, 1 2 3 zeros, 4 zeros. இப்போ 20x plus 20x எவ்வளவு?
ஸோ 40x ஈக்குவல் டு 384. இதுல 64 போனுச்சுன்னா எவ்வளோ? 4 0 4 ஜீரோஸ்க்கு 4 ஜீரோஸ், அப்படியே 84ல 64 போனுச்சுன்னா 20. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல்ஸ் என்ன? 0 0 கேன்சல், அப்போ 4 8s ஆர், ஸோ 80,000. ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் மேக்ஸிமம் பாசிபிள் ஆவரேஜ் சேலரி. அப்போ மேக்ஸிமம் பாசிபிள் ஆவரேஜ் சேலரி எவ்வளோ வரும்? 80,000 வருமா? எஸ். ஜெய்ஷன் ஆன்சர் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஸோ ஆன்சர் இஸ் வாட்? ஆப்ஷன் டி, 80,000. ஸோ அவன் மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்கான். அப்போ மேக்ஸிமம் எப்போ பாசிபிள்? ஃபீமேல் 20 மெம்பர்ஸ் இருக்கும்போது தான் மேக்ஸிமம் பாசிபிள் ஆவரேஜ் சேலரி நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் வாட்? ஆப்ஷன் ஏ, சாரி ஆப்ஷன் டி, 80,000. ஓகேவா கைஸ்? புரிஞ்சுதா? இஸ் எவ்ரி ஒன் ஓகேவா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சொல்லுங்க. மேக்ஸிமம் பாசிபிள் ஆவரேஜ் சேலரினா நான் நினைச்சேன் ஃபீமேல் கம்மியான பாப்புலேஷன் இருக்கும்போது மேக்ஸிமம் ஆவரேஜ் சேலரி ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் சார். இல்ல, ஏன்னா இங்க வந்து நமக்கு எப்படி சொல்றதுன்னா, மேலுக்கு அதிக சேலரியா ஃபீமேலுக்கு அதிக சேலரியா நமக்கு தெரியாது, எல்லாருக்கும் ஒரே சேலரியானும் நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் இருக்கு. இப்போ 2 ஃபீமேல்ஸ்க்கு வந்து 1 லேக் 1 லேக் 2 ஃபீமேல்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளவு ஆச்சு? 2 லேக் டிவைட் பை 2 போட்டு ஆவரேஜ் 1 லேக். இந்தாண்ட இப்போ ஒரு மேல் வந்து ஒரு 5 ஃபீமேல்ஸ் இருக்காங்க, 15,000 தான் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டலா ஆட் பண்ணி 75 டிவைட் பண்ணும்போது எவ்வளவு வரும்? கம்மியாகுது இல்ல? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இங்க நமக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. வெறும் டோட்டலா அவன் கொடுத்துட்டான் 96,000 40 பேர்த்தோடதுன்னு சொல்லிட்டான். ஒவ்வொருத்தரோட சேலரி எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரோட ஆவரேஜ் சேலரியை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரீம் 2 கேசஸ் கம்பேர் பண்ணி பார்த்துதான். ஓகேவா? ஓகேவா மேம்? ஏன்னா இதுல அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துட்டா நீங்க சொல்றது கரெக்ட், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பட் இங்க அந்த மாதிரி எந்த டீடைல்ஸுமே இல்லை. நமக்கு இருக்கிற டீடைல்ஸை வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? அப்போ ஃபீமேலோட ஆவரேஜ் சேலரி நமக்கு டிஃபரன்ஸ் கொடுத்துட்டான். மேலுக்கும் ஃபீமேலுக்குமான ஆவரேஜ் சேலரி டிஃபரன்ஸ் கொடுத்துட்டான். அப்போ ஃபீமேலோடது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா அப்போ மேலோடது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் பிளஸ் 32,000 தானே. அவன் ஆல்ரெடி இங்க கொடுத்துட்டான், வேற மேல் இஸ் கிரேட்டர் தேன் ஃபீமேல்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ அதை வச்சுதான் நம்ம ப்ரொசீட் பண்ணியாகும். ஓகேவா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே தான். சரி. புரியலன்னா திரும்பவும் கேட்டுக்கோங்க. கொஸ்டின்ல மேக்ஸிமம் தான் கேட்டிருக்கான், நானும் மேக்ஸிமம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். 80. இங்க பாருங்க, நான் அவன் கேட்கறது ஆவரேஜ் சேலரி தான் கேட்கறான், நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் கேட்கல. கொஸ்டின் நல்லா பாருங்க. ஃபைண்ட் மேக்ஸிமம் பாசிபிள் ஆவரேஜ் சேலரி ஆஃப் அ ஃபீமேல் எம்ப்ளாயி. நான் ஃபீமேல் வெறும் ஒருத்தங்க தான் கம்பெனி, மொத்தம் 40 பேர் டோட்டல் எம்ப்ளாயி. அதுல ஒரு ஃபீமேல் மட்டும் நான் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எவ்வளவு ஆவரேஜ் சேலரி வருது? 64,800 வருது. அதுவே ஃபீமேல்ஸ் வந்து 20 பேர் நான் எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ஆவரேஜ் சேலரி எவ்வளவு வருது? 80,000 வருது. அப்ப இதுல எது மேக்ஸிமம்? 80,000 தானே மேக்ஸிமம். புரியுதுங்களா? சரி, டைப் பண்ணி பேசாதீங்க, அன்மியூட் பண்ணி பேசலாம். இதுல ஒண்ணுமே இல்ல. எதுக்கு உட்காந்து டைப் பண்ணிட்டு இருந்தா டைம் தான் போகும். அன்மியூட் பண்ணியே டைரக்டா பேசுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
போட்டிங்களா இது எனிஒன்? சரி, ஓகே. என்ன கொடுத்துருக்கான்? If sum of average salary of an employee in company Q and S together is 1.8 lakhs. Okay. Q plus S ஓட average salary 1.8 lakhs. Okay. சரி. Next. Which is போடுவோம் வெயிட் பண்ணுங்க. Which is 800% more than that of difference. So difference விட 800% more. அப்போ 800% moreனா என்ன அர்த்தம்? இது வந்து 800% moreனா இதோட ஒரு 100 ஆட் பண்ணும். கரெக்டா? ஸோ அப்போ 900 வரும். அந்த 900 தான் 1.8 தான். அதுல 1 part 100 என்ன? அதுதான் வந்து டிஃபரன்ஸோட வேல்யூ. ஓகே, 800% மோர்னா 900 by 1. ஸோ இவன் வந்துட்டு என்னது? Q plus S. இந்த 1 பார்ட்டுங்கிறது என்னன்னா Qக்கும் Sக்குமான டிஃபரன்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? டிஃபரன்ஸ் ஆஃப் ஆவரேஜ் சேலரி எவ்வளோ வரும் நமக்கு? இப்போ 9 part is 1.8. அப்போ 1 part என்ன? 0.2. ஓகேவா? அப்போ டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ? 0.2வா? ஓகே, இது புரிஞ்சுதா? ஸோ Qக்கும் Sக்குமான சம் ஆஃப் த ஆவரேஜ் சேலரி ஆஃப் அன் எம்ப்ளாயி வந்து 1.8 lakhs. அவங்களுதுலே டிஃபரன்ஸ் போட்டா நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 0.2 lakhs அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி ஃபைண்ட் அவுட் ஆட் பண்ணா என்ன வரும்? 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1.8 plus 0.2 எவ்வளோ? 2வா? அப்போ நம்ம ஜென்ரலா x plus y equal to 1.8, x minus y equal to 0.2 இப்படி போடுவோம்ல. இப்போ அந்த மாதிரி போட்டோம்னா என்ன வரும்? 2x is equals to 2. இப்போ x is equals to எவ்வளவு வரும் நமக்கு? இங்க 1 lakh வருமா? 1 lakh. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு கம்பெனி Qக்கு பாசிபிளா? கம்பெனிக்கு Qக்கு பாசிபிளான்னு பாருங்க. சொல்லுங்க கைஸ். அதுதான் தெரியல. ஓகே, இப்போ எப்படி இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு இங்க டிஃபரன்ஸ்ன்னு பொதுவாக கொடுத்துட்டோம். ஸோ Q மைனஸ் S எடுக்கணுமா இல்லை S மைனஸ் Q எடுக்கணுமா நமக்கு தெரியல. ஓகேவா? இப்போ நான் போடுறேன். இப்போ Q பிளஸ் S இஸ் 1.8. ஸோ Q மைனஸ் S இஸ் 0.2. இப்படி போட்டால் என்ன ஆகும் நமக்கு? 2Q ஈக்குவல் டு 2. அப்போ Q ஈக்குவல் டு 1 lakhன்னு வருமா? சி, இங்க ஒரு பர்சனோட ஆவரேஜ் சேலரி கூட இங்க Q பாருங்க, இங்க 90,000 இருக்கு, இங்க 66 இருக்கா? 66 இருக்கா? அது 1 lakh கிராஸ் ஆயிருக்கா? ஆவரேஜ் சேலரி ஆஃப் அ மேல் எம்ப்ளாயி ஆஃப் Qக்கும் சரி, ஃபீமேல் எம்ப்ளாயி ஆஃப் Qக்கும் சரி 1 lakh கிராஸ் ஆயிருக்கா? இல்ல தானே? 1 lakhக்கு உள்ள தானே இருக்கு. 1 lakhக்கு உள்ள தானே இருக்கு. கைஸ் இதை நல்லா கவனிங்க. Q உடைய டோட்டல் ஓவரால் ஆவரேஜ் சேலரி நமக்கு இங்க 1 lakhன்னு கிடைச்சிருக்கு இப்ப நான் போட்டதை வச்சா. பட் இங்க Qல ஒவ்வொரு மேலுக்கும் இங்க மேலோட ஆவரேஜ் சேலரி 90,000, ஃபீமேலோட ஆவரேஜ் சேலரி 66,000 தான். ஸோ 1 lakh தாண்டவே இல்லை, 1 lakhக்கு உள்ளதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து Qவோட சேலரியா வர முடியாது. புரியுதுங்களா? எப்படி சொன்னேன்னு, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறது புரிஞ்சுதா? யாருதாவது ஒருத்தர் ஆவரேஜ் சேலரி 1 lakh கிராஸ் ஆனாதான் ஓவரால்லையும் ஆவரேஜ் சேலரி 1 lakhன்னு வரும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? எவ்ரி ஒன் கிளியர்? இது புரிஞ்சுதா? ஓகேவா கைஸ்? எவ்ரி ஒன் லைவ்ல அட்டன் பண்ற எல்லாருக்குமே ஓகேவா? ஓவரால்ல ஆவரேஜ் 1 lakh வந்திருக்குனாலே அங்க ஒவ்வொருத்தருக்கும் மேலுக்கு தனியா ஃபீமேலுக்கு தனியா ஆவரேஜ் போட்டிருக்கோம்ல, அதுல 1 lakh கிராஸ் ஆயிருக்கும். அப்போ அங்க கிராஸ் ஆகல அப்படின்னாலே அது Qவோட சேலரி இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ Qக்கு என்ன வரும்? அப்ப Qக்கு வந்து எப்படி வரும்னா S மைனஸ் Qன்னு இருக்கும். ஓகேவா? S மைனஸ் Qன்னு இருக்கும். புரிஞ்சுதா? இதை வச்சுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ
அப்ப Q minus S இதை அழிச்சிடுறேன். அப்ப Q minus S, S minus Q. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஆட் பண்ணாம சப்ராக்ட் பண்ணணும். அப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணனா என்ன வரும், 2 times of Q equal to 1.8ல 0.2 போனுச்சுன்னா வரும் 1.6. அப்ப Q உடைய ஆவரேஜ் சேலரி எவ்வளவு வரும், 0.8 தான் வரும். ஓகேவா? இந்த Q என்னது, Q plus S தான் 1.8 lakhs, S minus Q தான் 0.2. ஸோ அந்த டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேவா? இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஸோ அப்ப Q உடைய ஆவரேஜ் சேலரி எவ்வளோ, 0.8. Then find the number of female employees in company Q அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? எனிஒன்? ஐயோ, மிக்ஸ்சர் அண்ட் அலிகேஷன். சேம். யா, சூப்பர். அதே மிக்சர் அலிகேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். சூப்பர். யார் ஆன்சர் பண்ணுது? சார் ஸ்வாதிகா. ஓகே, சூப்பர். சார் இப்போ ஒன் மிக்சர் சார், சொல்லுங்க. லாஸ்ட் சம்ல நம்ம மிக்ஸ்சர் அண்ட் அலிகேஷன் யூஸ் பண்ண முடியாதாங்க சார்? ரெண்டு மேல வேல்யூமே தெரியாம இருந்துக்கலைங்க சார். அப்போ ஈக்குவேஷன்ல தான் போட முடியும் சார். அங்க வந்து வேரியபிள் நமக்கு ஆவரேஜ் ரெண்டு பேர்த்தோடது தெரியலையே. ரெண்டு பேர்த்துக்குமான டிஃபரன்ஸ் வேல்யூ மட்டும் தானே தெரிஞ்சது. நமக்கு ரெண்டு பேர்த்தோட வேல்யூ தெரிஞ்சாதானே நம்ம போட முடியும். புரியுதுங்களா? எஸ் சார். வேல்யூ தெரியாம, அப்போ ரெண்டுமே வேல்யூ தெரியாம இருந்தா மிக்ஸ்சர் அண்ட் அலிகேஷன்ல போடுறது கஷ்டம் தான். முடியாது. ஆமா, போடவே முடியாது. ஒண்ணு ஏதாவது ரேஷியோ தெரிஞ்சிருக்கணும், இல்ல ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சிருந்தா போட்டிருக்கலாம். பட் அங்கதான் எதுவுமே தெரியல நமக்கு. அப்படி இருக்கும்போது போட முடியாது. ஓகே, எஸ். அப்ப என்ன வரும்? சோ இங்க பாருங்க, Q ஓடது சொல்லுங்க சார். போன சம்ல மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனி ஆவரேஜ் இருந்தது, அப்புறம் டிஃபரன்ஸும் இருந்தது இல்லைங்க சார்? ஒரு நிமிஷம். ஓகே, சரி சார். ஆர்ல இருந்து யூவோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்ல சார், மேல் ஃபீமேலுக்கு. இங்க வந்து யூங்கிற கம்பெனி பத்தி தான் பேசியிருக்கோம். யூக்கான டேட்டா எதுவுமே இல்லையே நமக்கு. அதான் சார் 96 டோட்டல் தான். டோட்டல் தான். டோட்டலா நான் மேலோடைய ஆவரேஜ், ஃபீமேலோட ஆவரேஜ் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி டோட்டலோட ஆவரேஜ் தான் 96,000. புரிஞ்சுதா? ஓகே சார். சரி. சோ இப்போ இங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? மிக்சர் அலிகேஷன்ல போட்டா இங்க எவ்வளவு இருக்கு? மேல் வந்து 90 இருக்கு, ஃபீமேல் வந்து 66 இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 0.8னா 80. ஓகேவா? ஆன்சர் போட்டீங்களா எல்லாரும்? என்ன வந்திருக்கு ஆன்சர்? ஒரு நிமிஷம். அப்போ சப்ராக்ட் பண்ணணும். இங்க 10, இங்க 14. So different number of male employees in company Q is 35. இங்க எவ்வளவு ரேஷியோ? 7:5. அப்ப மேல் வந்து 7 பார்ட். அப்ப அந்த 7 பார்ட் தான் 35 அப்படின்னா ஃபீமேல் 5 பார்ட் எவ்வளவு வரும்? அடிச்சு கொடுத்தா 25. ஸோ ஆப்ஷன் ஏ. யா, சூப்பர். ஓகே, கரெக்ட். தமிழ் அர்ச்சனா, பிரசன்னா, அமுதா, கோகுல், சபாபதி, சௌந்தர்யா, நிஷாந்தினி. சூப்பர் கைஸ், அவ்வளவுதான். இந்த சம் முடிஞ்சு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் சம் கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் சம். If average salary of an employee in company P is 56,000, okay, which is 11.11% less than that of company R. Number of females in company R is 24, which is 25% less than the number of males in company P. Then find the sum of salary. Okay. 11.11 என்னது? Percentage என்ன? 11.11% is what? Yeah, super. 1/9, correct. So 1/9 ஆரை விட P ஓட ஆவரேஜ் சேலரி வந்து ஆரை விட 1/9 கம்மியா இருக்கு. அப்ப 9 - 1 8. So 8 part is what?
இந்த 56 அப்படின்னா 9 பார்ட் என்ன வரும்? 63 வருமா? ஸோ P உடைய ஆவரேஜ் சேலரி இஸ் 56,000. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோமே 63ங்கிறது யாருது? ஆரோடது. 63,000 இது ஆவரேஜ் சேலரி. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணலாம் கைஸ்? இருக்கீங்களா? சொல்லுங்க. ரொம்ப ஈஸி, 2 minutes கூட ஆகாது இந்த சம் முடிக்க. இப்போ மேல் இன் பி வந்து 30 சார். புரியல. மேல் இன் பி ம் 30. மேல் இன் பி 30யா? ஓகே, சரி, இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது என்ன? ஆவரேஜ் தானே, டோட்டல் ஆவரேஜ் தானே. பி தெரியுமா? இப்போ பி எடுத்துக்கிட்டாங்க என்ன? பி இங்க மேல் 54, ஃபீமேல் 60, நடுவில் 56. சேம் மிக்சர் அலிகேஷன். 56ல 54 போனுச்சுன்னா இல்லை, இங்க 2, இங்க 60 56 போனுச்சுன்னா 4. அப்போ என்ன ரேஷியோ? 2:1. கரெக்டா? இது பிக்கு. அதே மாதிரியே ஆர். ஆறு தானே பேசியிருக்கோம். ஆமா, 6. அப்ப இங்க என்ன வரும்? 72, 30. ஆவரேஜ் வந்து 63. இப்ப 63ல 30 போனுச்சுன்னா இங்க 30. சொல்லுங்க. கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு அருண் போட்டீங்களா? ஆன்சர் பண்ணுங்க எனக்கு. இதுவும் ஆன்சர் பண்ணலன்னா எப்படி? சொல்லி கொடுத்துட்டோம்ல, போடலாம்ல. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் கம்பெனி R is 24. ஃபீமேல்ஸ் இன் கம்பெனி R எவ்வளோ? இங்க 3 பார்ட்டா? ஸோ 3 part is 24. அப்போ 11 part என்ன வரும்? 88. அப்போ மேல் இன் கம்பெனி R வந்து 88, ஃபீமேல் இன் கம்பெனி R 24, which is 25% less than the number of males in company P. 25% less. அப்படின்னா 25% is 1/4 or 25% னா அப்போ இந்த 24 ஃபீமேல்ஸ், 6 கம்பெனில இருக்கிற ஃபீமேல்ஸ் எவ்வளோ? 3 part. 25% அப்போ 4 - 1 3. ஸோ 3 part is 24. அப்போ 4 part என்ன வரும்? 32. இந்த 32ங்கிறது யாரு? மேல் இன் கம்பெனி பி. இவங்க 32. அப்ப ஃபீமேல்ஸ் எவ்வளவு வரும்? 2 part is 32னா 1 part என்ன? 16. யாரு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இருக்கிறது? எங்க இருந்து இந்த மாதிரி கோடு வந்துச்சு? சரி, ஓகே. Then find the sum of salary of female employees in both the companies together அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் புரிஞ்சதா எல்லாருக்கும்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சொல்லுங்க. பிரதீஷா ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல வரைக்கும் புரிஞ்சதா? இப்போ இங்க நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு, ரெண்டுலயுமே, பிலையும் ஆர்லையும். ஓகேவா? கைஸ், உங்ககிட்ட தான் கேட்கிறேன், புரிஞ்சதா எல்லாருக்கும்? டவுட் இருக்கா? ஓகே, அப்போ இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் மட்டும் நான் அழிச்சிடுறேன். பில மேல் 32, ஃபீமேல் 16, ஆர்ல மேல் 88, ஃபீமேல் வந்து 24. அப்படியே போடுங்க. ஃபீமேல் வந்து எவ்வளோ? 16. பில 16 into 60. அடுத்தது ஆர்ல ஃபீமேல்ஸ் எவ்வளோ? 24. ஸோ 24 into 30. ஸோ 96, 960 வருது. இங்க 24, 40, 72K. ஸோ 168 இருக்கு. அப்போ 16.8. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். யா